நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். முன்வைத்தார். ஒரு அரசன் இன்னொரு அரசன் முன் செய்தி வைப்பது இயற்கைதானே. இதை குற்றமாக பார்த்து குறை சொல்லக்கூடாது. நல்ல எண்ணத்தில் நட்புக்கரம் நீட்டினால் நல்லதுதானே. நட்புக்காக என்றால் நல்லது. நாசக்கரம் நீட்டி நமக்குள்ளே பிரிவுகளையும் பேத உணர்வுகளையும் தூண்டி விடுவதற்காக வானர வேஷத்தில் வந்தவர்கள். பாருங்கள் மன்னா, நண்பனின் கடமையை நிறைவேற்ற ராவணன் நட்பை தூக்கி எறிந்து இந்த தூதனை திருப்பி அனுப்பினேன். சுக்ரீவனைப் போன்ற பண்புள்ளவரால் மாசற்றதொரு நட்புக்கு இலக்கணம் கிடைத்தது. யாருக்காக செய்தி கொண்டு வந்தீர்கள் இரண்டு மதியோகிகளும்? நல்ல எண்ணத்தின் செய்திகள் அல்ல. இவர்கள் இங்கு நுழைந்தது நமக்குள் பிளவு உண்டாக்குவதற்காக. அவர்கள் பயின்ற மாய வித்தையால் நம் பாசறைக்குள் மோசங்கள் செய்ய வானர வேஷத்திலே வந்து நம் ஏற்பாடுகள் என்னவென்று ஆராய்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படி செய்வதுதான் ஒற்றர் படைக்கு ஏற்ற லட்சணங்கள். அவர்கள் அப்படி செய்தால் நாமும் அப்படியே செய்வோம். அதையே என்றால் அது எப்படி? உளவு பார்த்தவருக்கு இங்கேயே உகந்த மரண தண்டனை கொடுக்க வேண்டும். முதல் முறை ராவண தூதன் என்று சொல்லி வந்தான். அப்போது நான் ராஜநீதி கிணங்க மரண தண்டனை தராமல் இவனை உயிரோடு விட்டு விட்டேன். போனவன் மீண்டும் நம்மை அளக்கும் ஒற்றனாக வந்தான். யுத்த நீதி கிணங்க இவனுக்கு மரண தண்டனை கொடுப்பதுதான் உகந்தது பிரபு. உளவு பார்ப்பது என்பது உயிரை கொள்வது போல. அதற்கு தண்டனை மரண தண்டனை தான். அது ராஜநீதி. உளவு பார்த்தவனை விடுவது நாம் அஞ்சுகிறோம் என்று எதிரியை நினைக்க வைக்கும் அண்ணா. லக்ஷ்மணா, வெற்றி வாய்ப்புகள் உளவு பார்ப்பவனால் மாறும் என்று நினைப்பது ஒரு மாவீரனுக்கு அவன் ஆற்றலுக்கு இழுக்கு. இந்த இரண்டு ஒற்றர்களையும் உங்கள் பிடியிலிருந்து விடுங்கள். பிரபு, நான் இப்படி செய்தது யாருக்கும் பிடிக்கவில்லையா? இல்லை இல்லை அரசே, அப்படி அல்ல. அவிழ்த்து விடுங்கள். பிரபு, எங்களை மன்னியுங்கள், மன்னியுங்கள். நாங்கள் புரிந்தது பிழைதான். பிரபு, மன்னர் ராவணன் எங்களை, தம்முடைய சேனை பலத்தை தமது அமைச்சர்களுக்கும் அரும்படை தளபதிகளுக்கும் இருக்கின்ற ஆற்றல், உறுதி, உள்வலிமை எப்படி இருக்கிறது, செயல்பாடுகள் என்ன, சிறப்புகள் என்ன, இவைகளை பார்த்து வரச் சொன்னார். இப்படி உங்கள் அரசர் ஆணைப்படி நடக்கிறது பொறுப்புள்ள ஒற்றர் படையின் செயல்தானே. யுத்த முறைப்படியே நீங்கள் நடந்தீர்கள். குறிப்பெடுக்க வேண்டிய மர்மங்களை தெரிந்து கொண்டு லங்கை மாநகர் சென்று படை செய்தி முழுவதையும் அப்படியே உங்கள் அரசரிடம் மறைக்காமல் பூரணமாகச் சொல்லுங்கள். இன்னும் ஏதும் தெரிந்து கொள்ள வேண்டியது இருந்தாலும் ஒரு பயமும் இன்றி உள்ளே போய் பார்த்து அறிந்து வரலாம். மன்னர் விபீஷணர் உங்கள் கூட வந்து உதவுவார். மன்னர் விபீஷணரே, அவர்கள் கடமையை அவர்கள் செய்யட்டும். பிரபு, தம்மை போன்ற பரிவுள்ளவரை பார்த்ததே இல்லை நாங்கள். நல்லது. யார் மீதும் எனக்கு கசப்பே இல்லை. தம்மை தரிசித்ததில், தம் உயர்வுகளை கண்டதில் எங்கள் மனம் நெகிழ்ந்து விட்டது. எதிரிகளையும் நேசிக்கும் ஒருவர் இருகரம் தூக்கி தொழத்தக்கவர். அவரை எதிரி என்று எப்படி சொல்வது? இந்த உணர்வு ராவணனுக்கு இருந்தால் இலங்கை மக்கள் அதிர்ஷ்டசாலி. அன்பு கண்டு நெகிழ்ந்து போனீர்கள் என்றால் அரசரிடம் போய் சொல்லுங்கள். வெற்றி சேனைகளின் எண்ணிக்கையில் இல்லை, சேனை தலைவர்கள் வழி நடத்தும் வலிமையிலும் இல்லை. போரின் முடிவையும் வெற்றியையும் நிர்ணயிப்பது
தர்மம், நீதி, சீரிய எண்ணங்களின் சக்திகள்தான். ஜெயம் சத்தியத்தால் உண்டாகிறது. இல்லையென்றால் அநீதிகள், அநியாயங்கள் தான் ஆட்சி புரியும். தங்கள் ஆணையை ஏற்கிறேன். அயோத்தியின் நாயகனே, இந்த பதர்களுக்கு விடை தாருங்கள். செல்லலாம். சென்று லங்கேசனிடம் எமது சக்தி, எங்களுடைய ஏற்பாடுகளை சொல்லுங்கள். உங்கள் அரசருக்கு ஓர் எச்சரிக்கை. எந்த பலத்தில் உங்கள் அரசர் தேவி சீதையை கடத்தினாரோ அதே பலத்தில் எமது சேனைகளின் சக்திகளையும் திரட்டிக் கொண்டு போருக்கு வருவேன். இந்த யுத்தம் ராஜா ராவணனுக்கும் தபஸ்வி ராமனுக்கும் நடக்கிறது என்பதை சொல்லுங்கள். ராமன் தன் மனைவிக்காக இதை செய்யவில்லை. அகில உலகத்து அனைத்து பெண்களின் கௌரவத்தை காக்க நடக்கின்ற போர்தான் இது. ஒரு தர்ம போர்தான் இது. இனிமேல் இந்த பூமியில் இந்த கொடிய குற்றங்கள், குடிகெடுக்கும் செயல்கள் ஒருவரும் செய்ய துணியக்கூடாது. செல்லுங்கள். வணங்குகிறேன், வணங்குகிறேன் பிரபு. கருணை கடலை, எதிரிகளிடத்தும் தயை காட்டும் தாயே, தாங்கள் மானிடத்திற்கு புதிய பரிமாணம் தந்தீர்கள். தங்கள் மகிமைக்கு முப்பாரும் இக்காரும் இல்லை. ஊழவறிய சொன்னால் அவன் உயர்வை சொல்லுகிறாயே. விபீஷணனின் பார்வை உங்களையும் மாற்றிவிட்டது. மாற்றானின் பெருமையை பாட்டாக பாடுகிறாய். திறமை மிக்க ஒற்றர்கள் என்று உங்களை அனுப்பி வைத்தேன். திரும்பி வந்து நிற்கிறாய் வெட்கமில்லாமல். இதைவிட உங்கள் தலை அங்கே உருண்டிருந்தால் மகிழ்ந்திருப்பேன். கோழைகளே, அப்படி கோழையாக பிறக்கவில்லை. தங்களை உளவு பார்ப்பவர்களை எதிரி அரசன் உயிரோடு விட்டதாக கதையே இல்லை. இன்று இதயமுள்ளவர், இரக்கமுள்ளவர் ஸ்ரீராமனைப் போல் கண்டதில்லை. அந்த அடைமொழியில் சொல்லாதே. உனக்கு மூளை இல்லையா? எதிரியை பற்றி கவிதைகள் கேட்க என் செவிகள் ஒப்பாது. வீணை மீட்டும் ராவணனுக்கு வெறியூட்டுவதோ? துதி பாடும் உன் புது குணத்தின் மீது சந்தேகம் ஏற்படுகிறது இப்போது. நீங்களும் இப்படி விபீஷணனைப் போலவே ராஜாங்கத்திற்கு புறம்பாக போவதானால்? மன்னியுங்கள் மாமன்னா. விபீஷணனைப் போல வேறுபட்டு நிற்க மனம் இடம் தராது. இலங்கை மண்ணை மறக்க எனக்கு தெரியாது. தாய் மேல் ஆணை, இலங்கையிலே ஊழியம் புரிவது இந்திர பதவியை விட உயர்ந்தது. தாம் ஆணையிட்டால் மன்னா, அர்ப்பணம் செய்கிறேன் உங்களுக்கு என் தலையை. மன்னா, அங்கு நான் கண்டதை, அங்கு நான் கேட்டதை உங்களிடம் சொல்வது என் கடமை. சரி, மன்னித்து விட்டேன். பாதை மாறி நம் பக்கம் வரும் வீரர்கள் யார் யார்? எந்த வானர வீரனின் சக்தி திறன் மிக்கது? விவரம் சொல். மாய யுத்தம் புரிவதில் நம்மை அடிக்கும் திறமை உள்ளவன் எவன் இருக்கிறான்? அதன் விவரம் சொல். எதை என்று சொல்ல, எதை நான் விவரிக்க? வானரர்கள் சிறந்த சாகச வீரர்கள். அடிமொட்ட தொண்டனும் கூட ஆற்றலுக்கு உண்மையான சாட்சி. மன்னா, அனுமனின் சக்தியில் அனுபவம் உண்டு உங்களுக்கு. வானரத்தில் சாதாரணம் கூட அனுமனுக்கு இணை என்று கண்டு ஸ்தம்பித்தேன் நான். பாராட்டுக்கள் போதும். திரிகூட மலை மீது நாமே வந்து பார்க்க போகிறோம். ஒவ்வொருவராக அடையாளம் காட்டு. அவ்வாறே காட்டுகிறேன். நேர்பட எதிரியின் தளபதிகளை, அவர்களை இங்கிருந்தே அடையாளம் காட்டுகிறேன். செல்வோம். அதுதான் மன்னா, அவர்களின் பாசறை சுபேலமலை. அந்த மலை அடிவாரத்தில் பெரிய வனப்பகுதியில் நீண்ட மர நிழல்கள், கடல் அலைகளாக வானர சேனைகள் இருக்கின்றன. உடற்பயிற்சி செய்கிறார்கள், அதை உயர்த்தி பேசுகிறாய். அடக்கோழைகளே, நான் தும்மினால் அவர்கள் வானத்தில் பறப்பார்கள். பயிற்சி முயற்சியின் வெற்றிக்கு பாதை அமைக்கும் என்று அப்பாவி வானரர்கள் ஏதோ செய்து கொண்டிருக்கிறார்கள். மன்னியுங்கள் மன்னா, வானர சேனைகள் சீரிப்பாயும் புயல்கள், அலட்சியத்துக்குரிய கேவலங்கள் அல்ல. மன்னா, அக்கறையில் இருந்தவர்கள் நமது இலங்கை நகரில் இருக்கிறார்கள். மன்னா, பக்கத்தில் நெருங்கி பார்த்ததை சொல்கிறோம். அப்படியா?
விளக்கு. யார் யாருக்கு எதில் திறமை, என்ன வலிமை, எத்தனை போரில் மோதி அடிபட்டு திரும்பி வந்தவர்கள், அதை நமக்கு எடுத்துச் சொல். அங்கே பார்த்த வரையில் யாரை எப்படி அடக்குவது என்று சொல். சொல் சுகா, சாரங்கா, சொல்லுங்கள் விவரங்களை. மன்னா, யாரை வர்ணிக்க யாரை வர்ணிக்காது இருக்க. மன்னா, ஒரு செய்தி. கிஷ்கிந்தையின் சேனைகள் மன்னர் சுக்ரீவனின் சேனையின் நாயகர்கள். அவர்கள் அனைவருமே கந்தர்வரும் தேவர்களும் என்கிறார்கள். அங்குள்ள தேவர்கள் வந்து கந்தர்வர்கள் வந்து வானரர்களுக்கு வாளை பிடிக்க போகிறார்களா? மன்னா, அதோ பாருங்கள், அங்கே நிற்கிற காலை கதிரவனோ என்று சொல்லத்தக்க அந்த மாவீர வானரத்தை தங்களுக்கும் தெரிந்திருக்கும். வானவரில் சிறந்தவர், வாயுமைந்தன் என்ற புகழ் பெற்றவர். இவர்தான் முதலில் மிகப்பெரிய கடலை தாண்டி இலங்கையில் புகுந்தார். அவன் பெயர்தானே ஹனுமான். அனுமான் என்ற பலவான், அதே அனுமான் தான். அதோ பாருங்கள் மன்னா, அதோ உடல் பெருத்து தலை நரைத்து அனுமானின் தந்தை கேசரி. கேசரி? ஆம் லங்கேஸ்வரா, தேவர்களின் குரு, பிரகஸ்பதியின் மைந்தன், வீரம் செறிந்த கேசரி இவர்தான். யானை வடிவத்தில் வனத்தில் வாழும் முனிவர்களுக்கு தொல்லை கொடுத்த சம்பசாதனை கொன்றார். முழு வானர சேனையும் இவருக்கு அடங்கியது. அங்கே கை அசைத்து கதையளக்கும் வானரன் யார்? அந்த இளைய வானர வீரன் இளவரசன் அங்கதன், இந்திரனின் மைந்தன் வாலியின் மகன், இந்திரனின் பேரன். அங்கதன். அவனுடன் இருக்கும் அந்த இரு வானரர்கள் வீரமிக்கவர்கள், மைந்தன் திவிதன். மன்னா, அவர்கள் இருவரும் அஸ்வினி குமாரரின் பிள்ளைகள். கஜன், கவாஷன், கவயன், சரண், கந்தமாதனன். மன்னா, இந்த 50 வீரர்கள் யமராஜனின் பிள்ளைகள். மன்னவா, இன்னும் ஒரு செய்தி. வருணனின் மைந்தன் ஹேமகூடன் கூட உதவிக்கு வந்திருக்கிறான். அதோ ஒளிமிக்க உடலுடன் வானர கூட்டத்தில் இடுப்பாக தெரிகிறவர்கள் பகவான் சூரியனின் அன்பு மகன்கள் சுவேதன், ஜோதிர்முகன். யாவரையும் கவரும் அந்த கருத்த கரடியார்? லங்கேஸ்வரா, வானரரில் முதியவர், அனைவரிலும் அறிவாளி. இவர் தேவாசுர போரிலே தேவராஜன் இந்திரனுக்கு துணை இருந்தார். அவரை பிரம்மமைந்தன் என்று கூறுவார்கள். அவருடைய அண்ணன் பெயர் தூமன், இவர் பெயர் ஜாம்பவான். இவர் அறிவுரைப்படி இத்தனை பெரிய கடலை தாண்டி அனுமான் லங்கையில் புகுந்தார். அப்படியானால் ஹனுமானை விட சிறந்த வீரன் ஜாம்பவான் தான். நாம் அவனைத்தான் முதலில் முடிக்க வேண்டும். மன்னவா, தாம் எல்லாம் உணர்ந்தவர். அதோ இருவர் ஒன்றாக நிற்கிறார்களே, அவர்கள் தான் கடல் மீது நீளமான அணை கட்டியவர்கள். அவர்கள் விஸ்வகர்மாவின் பிள்ளைகள், நளன், நீலன். நளன், நீலன். விபீஷ்ணன் கொல துரோகி, காட்டிக் கொடுப்பவனை பார்க்க கூடாது. அவனுடன் இருப்பவர்கள் கிஷ்கிந்தை அரசன் சூரிய மைந்தன் சுக்ரீவன், அவருக்கு அடுத்த லக்ஷ்மணன், அதை அடுத்து ஸ்ரீராமன். ஸ்ரீ என்று சொல்லாதே, ராமன். ராமன், ராமன். பார்த்தீர்களா பிரபு, இதுதான் இலங்கை நகரம். விஸ்வகர்மா கட்டிய, குபேரன் கண்காணித்த ஸ்வர்ணகிரியான லங்காபுரி அழகுமிக்க கலையம்சம் நிறைந்தது. அண்ணா, அனுமன் சொன்னாரே இலங்கை முழுவதையும் எரித்து விட்டேன் என்று. எரிந்த நகரமா எழில் கொஞ்சிக் கொண்டிருக்கிறது? புரியாத புதிர் போல் இருக்கிறதே.
வீர லட்சுமணரே, அனுமான் சொன்னது நிஜம்தான். மன்னவர் ராவணன் இதை புதுப்பித்து கட்டினார். அனுமான் தீயிட்டது சில நாட்களுக்கு முன்னே. அதற்குள் இதை புதுப்பித்து விட்டாரா? இல்லை, இது முடியாது. இது மாயா நகரம், எதுவும் நடக்கும். மயன் என்பவர் ராவணனின் மாமனார். அந்த விஸ்வகர்மாவும் ராவணனின் ஆணையை எதிர்த்து நிற்க துணிவில்லாதவர். ராவணன் ஆணையிட்டு இருவரும் இணைந்து இதை சில தினங்களில் சீரமைத்து விட்டார்கள். நாம் காவலரண்களை உடைத்தெறிய வேண்டும். கடல் பக்கத்திலே அமைந்த ஓர் சௌந்தரிய நகரம். பேரழகு நகரம் சீரழியப் போகிறதே. அரசனுக்கு அந்த கவலை சிறிதும் இல்லையே. நான் என் 4 அமைச்சர்களான அனல், பனஸ், சம்பாதி, பிரமதியை பறவை வடிவத்தில் நகருக்குள் அனுப்பியிருக்கிறேன். நமது ஏற்பாடுகள் என்னவென்று அவர்கள் ஒற்றர்கள் அறிந்து கொண்டு போனார்கள். நாம் கடல் கடந்து வந்த செய்தி அறிந்ததும் அவர்கள் விழிப்படைந்து போர்ப்பணிகளை தொடங்கிவிட்டார்கள். அதுதான் லங்கை கோட்டையின் தலைவாசல். அதன் வழியாகத்தான் முக்கிய புள்ளிகள் செல்வார்கள். இலங்கை அரசனின் இளைய மகன் இளவரசன் பிரகஸ்தன் தனது பெரும் படையுடன் அங்கே காவல் இருக்கிறான். மேற்கு கோட்டை வாசல் காவலை கண்ணும் கருத்துமாக கவனித்து வருவது மாவீரன் இந்திரஜித் தான். அவன் இளவரசனான பிறகு சர்வ சேனாதிபதியாகவும் இருக்கிறான். அவனுடைய சாதனை கதைகள் 8 திசைகளிலும் பையம், பாணம், பாதாளம் எங்கும் தெரிந்தது. மேகத்தை போன்றவன், யாவரையும் நடுங்கச் செய்யும் மாவீரன். அந்த இந்திரனையும் தம் வலிமையால் எதிர்த்து தோற்கடித்து பிடித்து வந்ததால் மனமகிழ்ந்து தந்தை ராவணன் அவனுக்கு இந்திரஜித் என்ற பட்டத்தை கொடுத்தார். அது முதல் மேகநாதனை இந்திரஜித் என்று அழைக்கிறார்கள். தெற்கு வாசலை பார்த்தீர்களா பிரபு? அந்த இடம் மிக முக்கியமானது. அந்த பகுதியில் தான் ராவணனின் அஸ்திர சஸ்திர சேமிப்புகள், அரும்பொருட்கள் காக்கப்படுகின்றன. அங்கு மிகப்பெரிய மாயாவி மகாபார்சுவன் தனது மாயப் படைகளுடன் இரவும் பகலும் காவல் காக்கிறார். வடக்கு பகுதியில் ஒரு அழகிய கோபுரம் தெரிகிறது பாருங்கள். அந்த மாளிகையில் தான் லங்கையின் மிக முக்கிய சேனாதிபதி இருக்கிறார். மேலும் தசகண்டன் ராவணனும் தன் பொறுப்பில் 4 திசைகளை கண்காணிக்கிறார். லங்கையின் காவல் அனைத்தையும் கண்காணிக்க. அங்கே உற்று பார்ப்பது யார்? ஓ, அவர்தான் லங்காதிபதி ராவணன். ராவணன் ராவணன் மங்களம் தருபவள் மாதா சீதை, மன்னவன் ராமனின் அன்பு கோதை. சீதாராமன் புனித கதை கேளீரே, மதுரம் மிகுந்த அனுபவம் பெற மாறீரே. கருத்துகள் நிறைந்திடும் காவியம் காணீரே, கடமை பண்பின் உயர்